வருமானிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞான வெளியை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருவது ஞான பயணம் இல்லையா? வாழ்க்கையே ஒரு ஞான பயணம் தான். அதை யாருமே உணர்றது இல்லை. ஏன்னா வந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை கேட்கறது அடையிறது அதோடு அடங்கி இருக்குங்கிற மாதிரி அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருத்தர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பிடிச்சுக்கிறோமே தவிர நாம சுயமா சிந்திக்கிறது இல்லை இல்லையா? நமக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப எப்படி ஒருத்தர் சொன்னோட நம்ம அதை உள் வாங்கிக்கிறோமோ அந்த கெப்பாசிட்டி இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பலம். பட் இது எதுக்குன்னு சொன்னா எங்க இருந்து கேட்கறது சொன்னா குருவிடம் இருந்து கேட்பதற்கு. இப்ப மண்ணில் எல்லாருமே குரு மாதிரியே இருக்கிறாங்க. நம்ம சிக்கல் அதுதான். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறவர், சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறவர், எதை யார் சொல்கிற ஒரு வழிகாட்டுறவர் கூட குருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அந்த உண்மையான குருவுடைய டிஃபரன்சியேஷன் தெரியல யார். அதான் இங்க இவங்க எல்லாம் அந்த குரு நிலையில நம்ம வைக்க முடியாது. குருன்னு பேரை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் நம்ம அந்த குருக்கு கொடுக்கக்கூடிய ஆனஸ்டி இருக்கு, இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் இதுல வைக்க கூடாது. ஏன்னா குரு என்பவர் ஆக்சுவலி டாப்பஸ்ட் இல்லையா? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி என்ன இருக்குது சொல்லுங்க? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஏன்னு சொன்னா எல்லாரும் ஒத்த தீர்மானத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆளாளுக்கு ஒரு தீர்மானத்துல இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்வியல் முறையை காட்டி கொடுக்கும். ஆனா பொதுவாக ஓரளவு என்ன வச்சிருக்காங்கன்னா உயிர் தான், உயிர் போனா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு கற்பித்து தரப்பட்டிருக்கிறோம். அந்த பாடத்தை நம்ம பதிச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன ஆகி போச்சுன்னா உயிரை காப்பாற்றணும் சொல்லி போராடுகிறோம். உயிரை காப்பாத்துறது உயிர் எங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்குது. இவன் என்ன படிச்சு வச்சிருக்கான்னா இவன் உயிர் காப்பாத்துன்னு என்ன பண்ணணும்? உடம்ப காப்பாத்து இல்லையா? அப்போ உடம்பு காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணும் சொன்னா நமக்கு 4 பேர் வேணும், நம்ம கையில ஆயுதம் வேணும், அவனை ஜெயிக்கிற மாதிரி யுக்தி நமக்கு வேணும் இல்லையா? இப்போ 2 பேரும் ஏத்து வரான்னா அவனை அடிக்கிற பலன் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி நம்மள்ட்ட இல்லையா, ஒரு ஆயுதத்தை ஒரு ரைஃபிள் எடுத்துட்டோம், எடுத்து கட்டுன்னு போட்டான்னு சொன்னா முடிஞ்சு போகுது. இல்லைன்னா ஒரு 20 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு மோத வைக்கிறது இல்ல இல்ல அதுக்கு மேல சொன்னா அவங்களை ஏதாவது சிக்கல்ல மாட்ட வச்சு கோர்ட்ல கொண்டு தள்ளுறது. இப்படி எல்லாம் நாம என்ன பண்றோம்னா நம்மளை காப்பாற்றுவதற்காக செய்வோம். இதுதான் சாணக்கியம் வேற சொல்லி கொடுப்பான். இந்த பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இது சாணக்கியம். இப்படி உன்னை காப்பாற்றிக் கொள்வது. யாராக இருந்தாலும் நீ அவனை எப்படி பார்க்கணும்? நம்பிடக்கூடாது. அவன் ஒரு கண் வச்சுதான் பார்க்கணும். அப்போ ஒருவனை கண்ணு வச்சு நம்ம பார்க்கும்போது உண்மையான கலந்துரையாடல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மனம் விட்டு பேச முடியாது. நீங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேரையும் நீங்க ஒவ்வொரு விதமா பார்க்க. ஒருத்தன் திருடன்னு நினைச்சிட்டீங்க, இவன் நம்மளை பொண்ணுருவான்னு நினைச்சிட்டீங்க, இவன் நம்மகிட்ட இருந்து விஷயத்தை கேட்டு வேற ஆள்கிட்ட போய் சொல்லிடுவான்னு நினைக்கிறீங்க. இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு சிந்தனையோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனவீட்டு எப்படி பேசுவீங்க? சிரிக்கவே முடியாது. உண்மையை சொல்ல மாட்டேங்க. இவனுக்கு எதுக்கு உண்மை சொல்லணும் தோணுமா இல்லையா? இவனை இப்ப டிஸ்போஸ் பண்றதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கும். இவன் எப்ப எந்திரிச்சு போவான், இவனை விடக்கூடாது. அப்புறம் அவங்க கிட்ட வச்சு அவனை அழிக்கிறதுக்குள்ள சிந்தனையில நம்ம போயிடுவோம். அப்போ இது நம்மளை வாழ வைக்கக்கூடிய செயல்களா? நல்லா சிந்திக்கணும். இப்போ அது நம்ம பதிச்சு வச்சதுனால சிக்கல். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், நம்ம பெரியவர்கள், முன்னோர்கள், சார்ந்தவர்கள்லாம் கற்றுக் கொடுத்த பாடம். கூட இருக்கிறவங்க அவனை கொள்ளும். அத பகவத்கீதையிலேயே ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. யாரும் ஒன்னும் கொல்ல முடியாது தம்பி, உனக்கு சாவு கிடையாது, கொல்ல முடியுமா? அவன் உடம்பதான் போடுவான். அப்படி உடம்பா? அங்கதான் ஞான கேள்வி ஸ்டார்ட் ஆகும். நீ உடம்பா? நீ உடம்புனா சரி, உடம்பு கொண்டுடலாம். நீ உடம்பு இல்லையே, அப்ப நான் என்னது? அதை கேள்.
ஏன்னா இந்த ஜென்மால இந்த உடம்பு இருக்கும், போன ஜென்மால வேற உடம்பு, அதற்கு முந்தின ஜென்மாக்கள்ல வேற உடம்பு. அப்ப நீ ஒரு 50 பெர்த் எடுத்துட்டேன்னா 50 உடம்பு இருக்கும். இதுல எது உன்னது? நமக்கு சட்டம் நிறைய இருக்குது, எல்லாம் ஏன் கொள்ளுது என் கொள்ளுதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது நீங்கள் ஆக முடியாது. அனுபவிச்சிருக்க காலத்துல கரெக்ட். இப்போ ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, அந்த ஷர்ட் அளவுக்கு நீங்க அழகா இருப்பீங்க, அவ்வளவுதான். இதை கலத்திட்டா இன்னொரு சட்டை. அப்போ நீங்க பல ரூபம் எடுக்கும்போது அதுல ஒன்னா இருக்கக்கூடிய பொருள் எது? இல்லையா? ஞானத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த உடம்பு இல்லப்பா, இந்த பெயரும் இல்ல. இப்ப சிலவங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா பேர் வைப்பாங்க யாராவது, இல்ல அவங்க பாட்டி பேரை வைப்பாங்க. இதுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ள. அப்பா சொல்லுவாரு எங்க தாத்தா பேரை வைக்கிறாங்க, அம்மா சொல்லுவா எங்க தாத்தா பேர் வைக்கிறாங்க. எந்த தாத்தா வைக்கிறது? அப்ப 2 பேரும் ஒத்து போகும்போது நீங்க அப்படி கூப்பிடுங்க, நான் இப்படி கூப்பிடுறேன். ஒரு ஷார்டஸ்ட் ஆளுக்கு. இப்ப அவங்க அப்பா கோபி, தாத்தா கோபி, கோபி கிருஷ்ணானா கோபின்னு கூப்பிடுவார். இவன் அந்த பேரை கூப்பிட மாட்டேன்ப்பா, எங்க தாத்தா ரமணர் ராமகிருஷ்ணன், நான் ரமணான்னு சொல்லுவேன். இந்த கோபியே ரமணா தான். அவன் போறான், அவனை கோபின்னு கூப்பிட்டா திரும்புவானா, ரமணான்னு கூப்பிட்டா திரும்புவானா? குழப்பம் உண்டாயிரும். இப்ப ஸ்கூல்ல போய் சேர்க்கும்போது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பொது பேர் வச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இது நாங்க மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்கோம். இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், நாங்க வீட்டுல எல்லாம் சந்திரகேந்திரன் தான் சொல்லுவோம், ஆனா ஸ்கூல்ல நீலகண்டன் பேர். அது தெரியவே செய்யாத போதும் சந்திரகேந்திரன் ஒரு தடவை ஸ்கூல்ல போய் கூப்பிடுறதுக்காக சந்திரனை கூப்பிடுறேன்னு வார்த்தை தெரியும், நோ சந்திரன். அவன் அங்கிருந்து பார்த்து சிரிக்கான், அவன் தான் அது நீலகண்டன் இல்ல. இப்போ இங்க ரிஜிஸ்டர்ல நீலகண்டன், நாங்க வீட்டுல எல்லாம் கூப்பிடுவே சந்திரன். யோசிச்சு பாருங்க. அப்போ குழப்பத்துலதான் நம்மளை வைக்கிறத தவிர ஒரு நிம்மதியா நியாயமா நான் தான் அடிச்சு சொல்றதுக்கு இல்ல. அப்போ பேரும் உபயோகப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களே பேரை மாத்தி 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 வச்சுட்டு வருவாங்க. தப்பு இல்ல, பிடிச்ச பேரை வச்சுட்டு போல முடியாது. இப்பதான் கூப்பிடலாம், கூப்பிட்டு போலாம். ஒருத்தன் கெட்டவனா இருக்கான், கெட்டவனா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், அவன் நல்லவனா மாறினா இன்னொரு பேர் வந்துடும். அந்த கெட்டவன் பேர்ல சொல்ல மாட்டோம் இல்லையா? முதல் சொல்லுவோம் அவன் மோசமான அரக்கன், இப்ப அவன் ரொம்ப நல்லவனா அரக்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப அவன் ரொம்ப வள்ளல்பா, எல்லாருக்கும் கொடுக்குறான்பா, நல்லவன்னு சொல்லுவோம். பேர் மாறி போச்சா? அவன் குணத்துக்கு தக்கவாறு, வாழ்க்கைக்கு தக்கவாறு ஒவ்வொரு இடங்கள்ல மாறும். அது ஒரு நிரந்தரம் அல்ல. அவன் இந்த உருவத்தை சுத்தி வரக்கூடியதே நிரந்தரம் கிடையாது. அதான் காதற்ற ஊசியும் கிடைக்கன் வாராதுன்னு சொன்ன மாதிரி இந்த உருவத்தை சுத்தி வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய வீடு, காடி, பணம், பொருள், அது இது எல்லாமே மனிதர்கள் கூட நம்ம கூட வர முடியாது. நாம தான் போறோம் போது உடம்பையும் போட்டு போறோம். எது போகுது? எது போகுது? ஏன்னா இங்க இருந்து இடம் பெறுவது உயிர். அப்போ உயிர் தான் முக்கியம். மண்ணில இருந்து உயிரை போக விடக்கூடாது. என் உயிரை போக விடக்கூடாதுன்னு. சரி, உயிரை நம்ம பார்த்திருக்கோமா? அது இல்ல. உயிரை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப போக விடாம எப்படி பிடிப்பேன்? தண்ணினா பண்ணலாம், நெருப்புனா அணைச்சிடலாம். ஆனா காத்து, ரூம் பூட்டிட்டால காத்து ஒரு ரூம்ல தான் இருக்கும். காத்த கையில பிடிக்க முடியுமா? அப்ப அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது? உருவத்தன்மையில, அருவத்துல இருக்குது. உன்னால அதை அடையாளம் காணவும் முடியாது, உன்னால அதை கட்டி போடவும் முடியாது இல்லையா? அப்ப உயிர் உன் கட்டுக்குள் இல்லை, அதை முதல் புரியணும். அப்ப நம்ம கட்டுக்குள் இல்லாத போது அதை எப்படி நமக்குள்ளதுன்னு சொல்ல முடியும்? இட்ஸ் பியாண்ட் அஸ். நம்மளே தாண்டிய ஒரு சிந்தனை, ஒரு விஷயம் இல்லையா? உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, எப்ப வந்ததுன்னு தெரியாது, எப்ப போகுதுன்னு தெரியாது. நம்மளால புடிச்சு வைக்க முடியுமானா அதுவும் முடியாதுன்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அதுக்கு நமக்கும்? சொல்ல முடியாது. அது வேற, நம்ம வேற. அப்ப அது வேற, நம்ம வேறட்டா அப்ப உயிர் இல்லாம நான் இப்படி இருக்க, உயிரோட தானே இருக்கிறேன். அதனுடைய அணுக்கிரகத்துல இருக்கிற அதுதானே சிந்திக்கிறோம். உடனே உயிர் உள்ள போய் பண்ணல. உயிர் வெளியில இருக்குது. அதனுடைய அணுக்கிரகம், அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய பிளஸ்ஸிங்ஸ் இல்லையா? அப்ப அது காட்டக்கூடிய கருணையில தான் இந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு.
அப்ப அதுக்கு எவ்வளவு லிமிட் இருக்குது ஏன்னு சொன்னா அது உனக்கு எதுவரை அந்த உயிர் கருணை காட்டும். ஏன்னா அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு லிமிட்டேஷன். எதுவரை ஏன்னா கர்மா இருக்கிறது. இப்ப இங்க மெயின் பிளேயே கர்மா தான். நல்லா சிந்திக்கணும்.